பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து எல்லாத்துக்கும் தெரியும். அப்படித்தான் எப்படியா இந்த மனித குலம் உண்டாச்சு அப்படின்னு யாராவது கேட்டால், ஐயா முதல்ல இந்த உலகத்தில் அமீபா அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருந்துச்சு, அதுதான் அதுக்கப்புறம் மீனாக மாறிச்சு, அப்புறம் மீன் பறவையாக மாறிச்சு, பறவையிலேருந்து விலங்கு வந்துச்சு, அப்புறம் அந்த விலங்குலேருந்து குரங்குலேருந்து மனுஷனா பரிணாம வளர்ச்சி உண்டாச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நம்ம கேட்கறதுக்கு அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அப்படி மனித குலமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அந்த உயிரினம் திடீர்னு பல ஜாதிகளாக பல இனங்களாக மொழியின் அடிப்படையில் இந்த உலகத்தில் அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த இனங்களில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இனங்கள், ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இந்த உலகத்தில் இருக்கான். அந்த ஆயிரக்கணக்கான இனங்களில் ஜாதிகளில் ஒரே ஒரு இனம், ஒரே ஒரு ஜாதி திடீர்னு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னொரு ஜாதியாக, இன்னொரு புதிய ஜாதியாக இந்த உலகத்தில் மாறிச்சான். அப்படிப்பட்ட அதிசயம் இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா 1948 நடந்துச்சான். ஒரு இனம் இன்னொரு இனமாக, இன்னொரு ஜாதியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சான். அந்த அதிசயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ எந்த ஜாதி அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னொரு ஜாதியாக மாறுச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டுக்கு போவோம். அங்கேருந்து ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும். அதாவது 1ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் தேசத்தை ரோமானியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ திடீர்னு யூதர்களுக்கு அவங்களுடைய சடங்காச்சாரங்களும் அவங்களுடைய வழிமுறைகளும் எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எங்களை ஆளக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய ஆட்சியை புறக்கணித்தாங்க. புறக்கணித்த உடனே அந்த ரோமானியர்களுக்கு பயங்கரமாக வெறி பிடிச்சிருச்சு. வெறி பிடிச்சதுமே கொடூரமாக அந்த யூதர்களை அடித்து கொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த யூத பெண்களையெல்லாம் கொடூரமாக கற்பழித்தாங்க. அதே போல் பெற்றோர்களுக்கு முன்னாடி அந்த யூத குழந்தைகளை கல் மேலே மோதி அப்படி கொடூரமாக கொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாத அந்த யூதர்கள் அந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. 1ஆம் நூற்றாண்டில் ஒரு யூதன் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த இஸ்ரேல் தேசம் வந்துச்சு. அப்போ அந்த ரோமானியர்கள் பார்த்தாங்க, எங்களுடைய ஆட்சியாடா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு, அந்த இஸ்ரவேல்களுடைய பரம எதிரியாகிய ஜென்ம எதிரியாகிய பாலஸ்தீனர்களுடைய பேரை வச்சு, இது பாலஸ்தீனம், இப்போ இருந்து இது இஸ்ரவேல் கிடையாது, இது பாலஸ்தீனோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்தே இந்த இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீனோ அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த அரேபியர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. உலகம் எங்கும் யூதர்கள் செதறி போய் அங்கங்கே நாடோடிகளாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம இனிமேல் நம்முடைய நாட்டுக்கு திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வராங்க. வந்தா இங்கே இந்த இஸ்ரவேல் தேசத்தை பாலஸ்தீனோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேசம் முழுவதும் அரேபியர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை, அந்த பாலஸ்தீனோ அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லாமல் தங்களுடைய நாட்டை அவங்க விலைக்கு வாங்குறாங்க. இப்படி விலைக்கு வாங்கும் பொழுது என்னடா இது பாலைவனத்தை போய் விலைக்கு வாங்குறாங்களேன்னு சொல்லி அந்த அரேபியர்கள் கேட்டிருக்காங்க, என்னையா விஷயம், எதுக்கே விலைக்கு வாங்குறீங்க, பாலைவனமாச்சே அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லைங்க இது எங்கள் மூதாதையர்களுடைய ஜென்ம பூமி, இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த பூமி அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க வர்த்தகத்துக்கு மேலே விலை கேட்குறாங்க. உங்கள் ஜென்ம பூமியாச்சே, உங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்ததாச்சே, அதனால 2 மடங்கு காசு கேட்க. இவங்களுக்கும் வேறு யூதர்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்னென்னமோ இயக்கம்லாம் ஆரம்பித்து இவங்க மொத்தமாக காசு போட்டு அந்த இடங்களையெல்லாம் வாங்குறாங்க. வாங்கின கொஞ்சம் வருஷங்கள்லேயே அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றி விட்டாங்க. அதை பார்த்ததும் இந்த அரேபியர்களுக்கு அதிசயமாக போச்சு. என்னடா இது பாலைவனத்தையும் இப்படி ஆக்க முடியுமா அப்படின்னு அப்போ தான் அவங்க கற்றுக்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த யூதர்கள்லாம் தங்களுக்குன்னு ஒரு தேசம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கின அந்த இடத்தை எல்லாமே தன்னுடைய நாடாக அறிவிக்கிறாங்க. இந்த விஷயம் தீயா உலகம் எங்கும் பரவுது. யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி நாடாக அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே இந்த மத்திய கிழக்கு தேசத்தில் இருந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் அப்போ தான் கண்ணு திறக்குது. என்ன அப்படின்னா, ஆஹா நம்ம அல்லாஹ் சொல்லியிருக்காப்புலையே, என்ன இந்த கடைசி காலத்தில் இந்த யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை வரும், யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் யூதர்கள் போய் கல்லுகளுக்கும் மரங்களுக்கும் பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ ஏன் முஸ்லீமே இங்கே வா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான், அவனை வெட்டி கொள்ளு அப்படின்னு முஸ்லீம்கள்கிட்ட சொல்லும் அந்த கல்லுகளும் மரங்களும். அதுக்கப்புறம் போய் முஸ்லீம்கள்லாம் யூதர்களை கொன்றுவாங்க. கொன்னுட்டு அதுக்கப்புறம் இந்த மத்திய கிழக்கு முழுவதும் அல்லாஹ்வின் தேசமாக மாறும் அப்படிங்கிறது அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. வந்த உடனே ஆஹா இதுதான் சரியான நேரம், இதைத்தானே நம்ம குரானில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து நாட்டுக்காரன் ஒரு 7 நாடுகளை கூட்டிகிட்டு அந்த யூதர்களோட யுத்தத்துக்கு வரான். யூதன் அடித்தான் அடி,
ஒரு வழியாக வந்தவங்க 7 வழியாக ஓடி போனாங்க. ஆனால் அதுக்குள்ளே தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்படி 7 நாடுகளை எகிப்து கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு வரும்பொழுது இந்த இஸ்ரேல் தேசத்தில் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட 9 லட்சம் அரேபியர்கள் இருக்கிறாங்க. அந்த 9 லட்சம் அரேபியர்களில் யுத்தம் வந்த உடனே 7.5 லட்சம் பேர் எகிப்து நாட்டுக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு காசாவுக்கு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நேரம் காசா எகிப்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. 2000 வருஷமாக அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆனால் யுத்தத்தில் தோத்த உடனே இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியில் போன அந்த 7.5 லட்சம் பேருக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் 1.5 லட்சம் அரேபியர்கள் இஸ்ரேல் தேசத்திலேயே இருந்திருக்கிறாங்க. அவங்க யூதர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்யலை, வேற வழி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க 21 லட்சமா அதே இஸ்ரேல் தேசத்தில் குடியுரிமையோட அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விசேஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அரேபியர்கள் ஜட்ஜாக இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டராக இருக்கிறாங்க, ஐடிஎஃப்ல இருக்கிறாங்க, எல்லா விதமான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லையும் வேலை செய்கிறாங்க. யூதர்களுக்கு அந்த நாட்டில் என்ன உரிமையோ அதே உரிமை இந்த அரேபியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தங்களை அரேபிய யூதர்கள், அரேபிய இஸ்ரேலியர்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அந்த 9 லட்சம் அரேபியர்களில் 7.5 லட்சம் பேர் யூதர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு காசாவுக்கு ஓடி போனாங்க. அங்கே போன பிறகு அப்போ தான் அவங்களுக்கு தங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள்லாம் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அரேபியர்கள்னு சொன்னால் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த பாலஸ்தீன தேசம் இது எங்களுடையது, ஏன்னு கேட்டால் நாங்கள் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் 1948 முதலாக அரேபியர்கள் தங்களை பாலஸ்தீனியர்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அரேபியர்கள் பாலஸ்தீனியர்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச கதை இது. அப்படி உலக நாடுகள் முழுவதும் தங்களை பாலஸ்தீனியர்கள்னு சொல்லி பரிதாபத்தை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னையா நீங்கள் பாலஸ்தீனியர்கள்னு சொல்கிறீங்களே, ஆனால் அரேபியர்களாக இருந்தீங்களே, அப்போ என்ன குரானில் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிடையாது, ஜெருசலேம்னு ஒரு வார்த்தையும் கிடையாது, நீங்கள் என்னையா பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க, அப்போ தான் அந்த நேரத்தில் யுனைடெட் நேஷன்லாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் உங்களுக்கு சோறு தரோம், பள்ளிக்கூடம் கட்டித்தாரோம்னு சொல்லி இப்போ வரைக்கும் 75 வருஷமாக அகதிகளாகவே வச்சுருந்துருக்குறாங்க. அவங்கள எங்கேயும் போகவும் விடாமல், எந்த வெளிநாடுகளுக்கும் போக விடாமல், விசேஷமாக வேறு எந்த நாடுகள்லையும் போய் அவங்க குடியுரிமை பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எகிப்து நாட்டுக்காரன் 1க்கு 2 கேட்டு போட்டு அங்கே மறைச்சி வச்சுருக்கிறானா. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் அரேபியர்கள், இவங்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1 கேட்டுக்கு 2 கேட்டு போட்டு மறைச்சி வச்சுருக்கானா. அப்போ உலக நாடுகள்லேருந்து சாப்பாடும் பள்ளிக்கூடமும் அப்புறம் எல்லா விதமான வசதிகளும் வரவும் இவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாகி போச்சு. இனிமேல் நம்ம அரேபியர்கள் நம்ம சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க, உங்கள் அரேபிய நாடுகளுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பாலஸ்தீனியர்கள்னு சொல்லி எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, எங்கள் நாட்டை பிடுங்கிக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தையே ஏமாற்ற முயற்சி செய்ய. இதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 200 கோடி பேர் அவங்க வந்து அல்லாவின் அடிமைகள். அவங்க எல்லாமே இன்ன வரைக்கும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான், இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி, இறுதியில் பாலஸ்தீனம் தான் ஜெயிக்கும். பாலஸ்தீனம் அப்படிங்கிறது அல்லாவுக்கும் தெரியாது, முகமதுக்கும் தெரியாது, அந்த சகாபாக்களுக்கும் தெரியாது, குரானுக்கும் தெரியாது, ஹதீஸுக்கும் தெரியாது. ஆனால் திடீர்னு இவங்க 1948 தங்களை பாலஸ்தீனியர்கள் இந்த அரேபியர்கள் அறிவித்த உடனே உலகமெங்கும் உள்ளவங்க எல்லாமே பாலஸ்தீனம் இறுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன் தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவிலையும் கூட அந்த பாட்டை தான் பாடுறாங்களாம் அதிகமாக. அப்போ தான் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னையா பாலஸ்தீனியர்கள்னு சொல்கிறீங்களே, அரபி மொழி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மொழி என்னையா அப்படின்னு கேட்க அப்போ முடிச்சிருக்காங்க. அப்புறம் பாலஸ்தீனியர்கள்னு சொல்றீங்க, உங்களுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, மொழியும் கிடையாது, பண்பாடும் கிடையாது, கலாச்சாரமும் கிடையாது, எல்லாமே அரேபிய கலாச்சாரத்தையும் அரேபிய மொழியும் பேசிக்கிட்டு யாருக்கிட்டையா பாலஸ்தீனியர்கள்னு கதை விடுறீங்க அப்படின்னு கேட்க, இதை கேட்டதுமே அல்லாஹ் உங்களை லக்கணத்தில் போடுவாண்டான்னு சபிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுக்கியா அந்த அரேபியர்களை, அந்த பாலஸ்தீனியர்னு சொல்லிக்கிட்டு அந்த அரேபியர்களை 75 வருஷமாக அகதிகளாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னு எந்த நாடும் கேட்கலையா. அதுக்குள்ளே இந்த ஈரான்காரன் ஒரு பயங்கரவாதியை பெற்று போட்டு இந்த காசாவில் கொண்டு வந்து வச்சு அவங்கள எல்லாமே அந்த பாலஸ்தீனியர்களை அந்த பயங்கரவாதத்தில், அந்த தீவிரவாதத்தில் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட 50,000 பேர் 60,000 பேர் சூனபதிக்கு போயிட்டாங்களாம். இதையெல்லாம் பார்த்த UN இஸ்ரேல் ஒரு ஜெனசைடுன்னு புது பாட்டை பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாவின் அடிமைகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க வேற பாட்டு பாடியிருக்காங்க, இறுதியில் பாலஸ்தீனம் ஜெயிக்கும் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க. இல்லாத ஒரு நாட்டை
உருவாக்கி இல்லாத ஒரு இனத்தை உருவாக்கி இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அநியாயமா ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இப்ப 3ஆம் உலக போருக்கு வந்து நிக்குது. இனிமே கேஸும் கிடைக்காதான், இன்டர்நெட்டும் கிடைக்காதான், பெட்ரோலும் கிடைக்காதான், இனி உலக அழிவுதானா. சரி, எது எப்படியோ, ஆனா ஒரு இனம் இன்னொரு இனமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கறதுதான் பெரிய அதிசயம்.